வீட்லேயே எப்படி பருப்பொடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு வானிலையில் கொஞ்சமாக எண்ணெயை விட்டுக்கணும். இதை பாருங்கள், துவரம் பருப்பு அது ஒரு சின்ன கப்பால் ஒன்று எடுத்துட்டுருக்கேன், மிளகு கொஞ்சம், பெருங்காயம், இது எல்லாத்தையும் வானலியில் போட்டு உப்பை தனியாக எடுத்து வச்சுட்டுருக்கேன். இது எல்லாத்தையும் வானலியில் போட்டு நல்லா செவக்க வறுத்துக்கணும். வறுத்துன்ட்டு மிக்சியில் போட்டு இந்த உப்பையும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். எவ்வளோ நைஸாக முடியுமோ அவ்வளோ நைஸாக அரைச்சிக்கணும். அந்த காலத்துலலாம் ஏந்திரத்தில் அரைப்பா. இந்த டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். நெய்யை விட்டு வெறுமை சாத்தில் பிசிஞ்சு சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும். தொட்டுக்க வெறுமை அப்பளாமோ இல்லை வடாமோ இலை வடாமோ காய்ச்சி சாப்பிட்லாம். இல்லை வேணும்னா ஏதாவது காயோ கூட்டோ பண்ணிக்கலாம். வெளியில் விற்கிறதுலலாம் மசாலா பொடி இது அதெல்லாம் சேர்ப்பா. நம்மளாம் எதுவுமே கிடையாது. துவரம்பருப்பு, மிளகு, பெருங்காயம், உப்பு, அவ்வளவுதான். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு.